இது வண்ணத்தமிழ் டிஎன்பிஎஸ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு 10 கொஷின், இம்பார்ட்டன்ட் 10 கொஷின் நம்மளுடைய டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முக்கிய 10 வினாக்கள். நம்மளுடைய தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் நவீன காலத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய புக் பப்ளிஷாக இருக்கும், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 2 வால்யூம் இருக்குது. இந்த 2 வால்யூமில் நம்மளுக்கு எக்ஸாம் பேஸருக்கு வரக்கூடியது நம்ம பார்க்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர் கிளர்ச்சின்னு சொல்லிட்டு 5வது டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 கொஷின் இன்றைய பார்க்கலாம். பாளையக்காரர் கிளர்ச்சி. ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பகுதியாக இருந்த போது இராணுவ ஆளுநர்களின் கீழ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்ட போது ஆளுநர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? முதல் கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் ஆட்சி பகுதியில் இருந்தபோது என்ன பண்ணுறாங்கன்னா, இராணுவ கீழ் பல பகுதியை பிரிக்கிறாங்க. அப்போ அது ஆளுநர்கள் எப்படி அழைச்சாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க பாளையக்காரர்கள், ஆப்ஷன் பி இராணுவம், ஆப்ஷன் சி நாயக்கர், ஆப்ஷன் டி அமரநாயக்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அமரநாயக்கர்கள் தான் சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது விஜயநகர ஆட்சி காலத்தில் ஆளுநர்கள் என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா அமரநாயக்கர்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க. அவர்கள் கீழே தான் என்ன பண்ணுறாங்க, பல பகுதியாக பிரிக்கிறாங்க. சரி, 2வது கேள்வி. அமரநாயக்க தானங்கள் என்று யாருடைய ஆட்சி பகுதி அழைக்கிறாங்கன்னா அமரநாயக்கர்கள். ஆப்ஷன் சி தான் இது சரியான விடை. என்னதுங்க, அமரநாயக்கர்களுடைய ஆட்சி பகுதி என்ன சொல்கிறாங்க, அமரநாயக்க தானங்கள் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரி, அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்ந்து சரியானதை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. முதல்ல பாருங்கள், விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலம் 1529 1564ன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது 2வது இது பாருங்கள். விஸ்வநாத நாயக்கரின் தலைவையாக யார் இருந்தார்னா அரியநாத முதலியார் இருந்திருக்காரு. அடுத்தது 3வது பாருங்கள், அரியநாத முதலியாரால் 72 பாளையங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏழு பாருங்கள் 1 2 சரின்னு சொல்கிறாங்க, ஆனால் 3 தவறுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள் 2 3 சரின்றாங்க, 1 தவறுன்றாங்க. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள் 1 3 சரின்றாங்க. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்கள் 1 2 3 சரின்னு சொல்கிறாங்க. இதில் கொடுக்கக்கூடிய கூற்றுகள் பொறுத்த வரைக்கும் 3மே சரியானது தான். ஆப்ஷன் டி தான் சரியானது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு விஸ்வநாத நாயகர் ஆட்சி காலம் சரியானது தான். 1529 1564 வரைக்கும். ஆப்ஷன் இதில் பாருங்கள், விஸ்வநாத நாயக்கரின் தலைவையாக யார் இருந்தார், அரியநாத முதலியார் தான் வந்திருக்காரு. அதுவும் சரி தான். அவருடைய ஆட்சி காலத்தில் 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. அப்போ இதுவும் சரி தான். சரி, அடுத்தது 4வது கேள்வி பாருங்கள். பாளையப்பட்டு முறையை பின்பற்றிய நாயக்கர் அப்படின்னு கேட்குறாங்க. யார் பின்பற்றிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள் மதுரை நாயக்கர்களா, ஆப்ஷன் பி செஞ்சி நாயக்கர்களா, ஆப்ஷன் சி திருச்சி நாயக்கர்களா, ஆப்ஷன் டி சாத்துரா. அப்போ இதில் யார் பாளையப்பட்டு முறையை பின்பற்றினாங்கன்னா செஞ்சி நாயக்கர்கள் தான் பின்பற்றுகிறாங்க. அப்போ ஆப்ஷன் பி சரியானது. ஓகேங்களா. அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட பகுதியில் பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்பட்டனர். கூற்று காரணம், இக்காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு பலமுடன் செயல்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? இது ஆப்ஷன் ஏ பாருங்கள் கூற்று காரணம் சரின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்ஷன் பி கூற்று தவறு காரணம் 2மே தவறுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள் கூற்று தவறு காரணம் சரின்றாங்க. அடுத்தது ஆப்ஷன் டி பாருங்கள் கூற்று சரி காரணம் தவறுன்றாங்க. இதில் மெயின் பாருங்கள், 16ஆம் நூற்றாண்டில் இடைப்பட்ட பகுதியில் பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்படுறாங்க. இது கூற்று சரி. அடுத்த காரணம் பாருங்கள், இக்காலகட்டத்தில் விஜயநகர பேரரசு பலமுடன் செயல்படுன்னு சொல்கிறாங்க. இது தவறு. எதனால் காரணம்னா, இவங்க பலமுடன் இல்லை, ஏன்னா அது பலவீனமாக தான் இருந்தாங்க. அதனால தான் இங்கே பாளையக்காரர்கள் நாங்கள் சுதந்திரமாக செயல்படுவாங்க. புரியுதுங்களா? எதனால் இது கூற்று காரணம், இது காரணம் தவறுனா இது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இது காரணம் இவங்க பலவீனமாக இருந்தாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க சுதந்திரமாக செயல்பட காரணமாக இருந்திருக்குது. அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். பாளையக்காரர்கள் கிளர்ச்சிக்கு காரணமானவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும். அடுத்தது பி பாருங்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ஆப்ஷன் சி விஜயநகர பாமணி அரசர்கள். ஆப்ஷன் டி செஞ்சி நாயக்கர்கள். இது சரியான விடை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ தான் சரியானது. என்ன காரணம், ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயரும் என்ன பண்ணுவாங்கன்னா பாளையக்காரர்கள் அவங்களோட சுதந்திரத்தில் இவங்க தலையிடுவாங்க. அதனால் இவங்களுக்கு பிடிக்காது.
இதுதான் காரணம். பாளையக்கார கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னா ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயருக்கு வந்து பாளையக்காரர்களோட ஆட்சியில் வந்து தலையிடுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் அவங்க வந்து பாளையக்கார கிளர்ச்சி ஏற்பட காரணமாக இருந்தது. அடுத்தது 7வது கேள்வி பாருங்கள். தமிழ்நாடு பல பாளையங்களாக பிரிக்கப்பட காரணமாக இருந்தது. யார் இது பாருங்கள். எதனால் பிரிக்கிறாங்க பாளையங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாருங்கள். செஞ்சி நாயக்கர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, பாளையங்கள்லாம் பிரிக்கிறாங்களா அப்படின்னு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்கள். ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதிக்காக பிரிக்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து மதுரை நாயக்கர்கள் வந்து ஆட்சி செய்வதற்கு வசதியாக. ஆப்ஷன் டி பாருங்கள். திருச்சி நாயக்கர்கள் வந்து ஆட்சி செய்வதற்கு வசதியாக. இதில் வந்து எது வந்து சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது. என்ன காரணம், ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்கிற வசதியாக தான் என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு பாளையங்களை வந்து பல பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது 8வது கேள்வி பாருங்கள். இராணுவ முகாமை தொடக்கத்தில் தெலுங்கு மற்றும் தமிழ் வந்து எவ்வாறு வந்து அழைக்கிறாங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாருங்கள் பாரு பாலை. ஆப்ஷன் பி பாருங்க பாலமு பாலை. ஆப்ஷன் சி பாரு பாளையம் பாலமு. ஆப்ஷன் டி வந்து பாலமு பாளையம். இது வந்து சரியான வந்து விடையை வந்து பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி தான் சரியானது. என்ன காரணம், தொடக்க காலத்தில் வந்து இராணுவ முகாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தெலுங்கில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த பாலமுன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து பாளையம்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க இராணுவ முகாமே. இதுதான் சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். பாளையங்கள் எதற்காக எந்த இணையாக வந்து குறிக்கப்பட்டதுன்னா, பாளையங்கள் வந்து எதற்கு இணையாக வந்து குறித்தாங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாருங்கள் மண்டலம். ஆப்ஷன் பி பிற்கா. ஆப்ஷன் சி மாவட்டம். ஆப்ஷன் டி வந்து தாலுக். இது வந்து சரியான விடை வந்து எதற்கு இணையாக பாளையம் வந்து சொன்னாங்கன்னா, மாவட்டத்திற்கு இணையாக வந்து அழைச்சிருப்பாங்க. இதுதான் சரியானது. அடுத்தது 10வது கேள்வி பாருங்கள். பாளையங்கள் தொடர்பான தவறானதை தேர்வு செய்யன்னு கேட்குறாங்க. பாருங்கள். ஒன்று பாருங்கள். பாளையங்கள் புதிய அரசியலமைப்புகளாக உருவப்பட்டது. இது சரியானன்னு தெரில, பார்க்கலாம் பாருங்கள். ஆப்ஷன் பி ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி வலிமை குறைந்த பாளையங்களாகும். அடுத்து 3வது பாருங்கள். பாளையங்களை தமிழ் பாளையங்கள் தெலுங்கு பாளையங்களாக பிரிப்பது உண்டு. அடுத்தது 4வது பாருங்கள். நெல்கட்டும் சேவல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற மேற்கு பாளையங்கள் தெலுங்கு பேசும் பாளையங்களாக ஆட்சி செய்தனர். இதில் வந்து ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 1, 2 சரின்ற தவறுன்னு சொல்கிறாங்க. 2, 3 தவறுன்னு சொல்கிறாங்க. 2, 4 தவறுன்றாங்க. 1, 4 தவறுன்றாங்க. இதில் வந்து சரியான விடையை பொறுத்த வரைக்கும் 2, 4 தான் தவறு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து சரி, பாளையங்களில் புதிய அரசியலமைப்பாக உருப்படுது. இது சரியாக தான் இருக்குது. 2, 4 தவறுன்னு பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி இது வலிமை குறைந்தது கிடையாது, வலிமை மிகுந்தது. நல்லா புரிஞ்சுங்க, வலிமை மிகுந்த பாளையமாக செயல்பட்டுருக்க. அதனால தான் தவறாக சொல்லியிருக்கோம். அடுத்தது பாளையங்களை தமிழ் பாளையங்கள் தெலுங்கு பாளையம் பிரிப்பது. இதுவும் சரிதான். அடுத்து நெல்கட்டும் சேவல், சிவகிரி, சாத்தூர், அழகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தெலுங்கு பேசும் பாளையம் சொல்ல மாட்டாங்க, தமிழ் பேசும் பாளையம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து 2, 4 தவறு. இதனால தான். ஓகே நண்பர்களே, நம்மளை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.